மகாபாரதம் பதிவோட அடுத்த பகுதி தான் 56வது பகுதி. கீசகனை வதம் செய்யும் பீமன் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். கீசகன் மத்சய நாட்டு அரசன் விராடனின் பட்டத்து ராணி சுதேச்சையின் தம்பி. இவன் பயங்கர பலசாலி, அந்த நாட்டின் தலைமை படைத்தலைவனும் ஆவான். ஒரு நாள் கீசகன் சுதேச்சனையை காண அவளது அந்தப்புற மாளிகைக்கு வந்தான். அங்கு பணிப்பெண்ணாக இருந்த திரௌபதியை கண்டான். ஆஹா, இவ்வளவு அழகா! நான் இது போன்ற அழகை வேறு எங்கும் கண்டதில்லையே என நினைத்தான். திரௌபதியின் மேல் காதலும் கொண்டான். திரௌபதியிடம் தன் காதலையும் தெரிவித்தான். திரௌபதியும் நான் திருமணமான பெண் என கூறி மறுத்துவிட்டாள். ஆனால் கீசகன் திரௌபதியை விடாமல் துரத்தி கொண்டே இருந்தான். திரௌபதியும் தாங்கள் இவ்வாறு என்னிடம் தகாத முறையில் நடக்கக்கூடாது என எச்சரித்தாள். உடனே கீசகன் சுதேச்சனையிடம் சென்று தான் சைரந்தரியை விரும்புகிறேன், அவள் என் ஆசைக்கு இணங்க மறுக்கிறாள், அவளை எனக்கு அடிபணியச் சொல் என கூறினார். சுதேச்சனையும் கீசகனிடம், தம்பி, நீ அவளை தீண்டினால் அவளது கணவன்மார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என எச்சரித்தார். இதற்கு கீசகன் அஞ்சுவதாக தெரியவில்லை. திரௌபதியை என்னுடைய மாளிகைக்கு மதுவை கொண்டு வரச் சொல் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சுதேச்சனையால் இதற்கு மேல் ஒன்றும் பேச முடியவில்லை. சைந்தரியை அழைத்து கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல் என கூறினார். சைந்தரி கீசகன் தவறாக நடக்க முயல்வதாக சுதேச்சனையிடம் தெரிவித்தார். ஆனால் சுதேச்சனை, நீ கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் செல், இது எனது கட்டளை என கூறினார். சுதேச்சனையின் கட்டளைக்கு இணங்க திரௌபதி கீசகன் மாளிகைக்கு மதுவை எடுத்துச் சென்றார். திரௌபதியை கண்ட கீசகன் அவளிடம் தவறாக நடக்க முயன்றான். திரௌபதி அவனிடம் இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தார். கீசகன் அவளை விடாமல் துரத்தினார். கீசகனிடமிருந்து தப்பிச் சென்ற திரௌபதி அரண்மனை சபைக்கு சென்றாள். அங்கு தனக்கு நடந்த கொடுமை பற்றி கூறினாள். ஆனால் கீசகனை கண்டு பயந்த விராட அரசர் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தாள். பாண்டவர்களும் மாறுவிடத்தில் இருந்ததால் தங்களின் கோபங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருந்தனர். தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த திரௌபதி இதற்கான வழியை தேடி யாருக்கும் தெரியாமல் பீமனை சந்தித்தார். பீமன் திரௌபதியிடம் அதற்கான யோசனை ஒன்றை கூறினார். திரௌபதியும் அதை இன்றிரவே செயல்படுத்த நினைத்தாள். உடனே கீசகனிடம் சென்று தான் தங்களின் காதலை ஏற்றுக்கொள்வதாகவும் இன்றிரவு என் அறைக்கு வருமாறு கூறிவிட்டு சென்றார். இதை கேட்டு கீசகன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் திரௌபதியின் அறையில் கீசகனுக்காக பெண்ணை போல் பீமன் காத்து கொண்டிருந்தான். இரவு நெருங்கியது. கீசகன் திரௌபதி அறைக்கு சென்றான். அங்கு பீமன் பெண்ணை போல் மெத்தையில் படுத்திருப்பதை திரௌபதி என நினைத்தான். உள்ளே மங்கி வெளிச்சம். அவன் இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்து கொண்டது. உடலெங்கும் இன்ப உணர்வு பரவியது. கட்டிலுக்கு அருகில் சென்றான். மெல்ல போர்வையால் மூடிய தேகத்தை தொட்டான். அந்த உருவம் அசைந்தது. அதிலிருந்து எழுந்த பீமன் கீசகனுடன் போரிட்டான். வெகுநேரம் இருவனும் சண்டையிட்டனர். கடைசியில் பீமன் கீசகனை தரையோடு தரையாக தேய்த்து கொண்டான். பீமனை தடுக்க பல காவலாட்கள் வந்தனர். பீமன் அவர்களையும் கொன்று வீழ்த்தினான். பொழுது விடிந்தது. கீசகன் மாண்டு விழுந்திருப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். திரௌபதியிடம் தவறாக நடந்து கொண்டதால் திரௌபதியின் கந்தர்வர்களான கணவர்கள் தான் கொன்று இருப்பார்கள் என நினைத்தனர். இதை கண்டு விராட நாட்டு அரசன் கவலை கொண்டான். மேலும் திரௌபதி இங்கு இருந்தால் ஆபத்து நேரிடுமோ என நினைத்து அரசகுமாரரிடம் சென்று சைந்தரியை வேலை விட்டு அனுப்புமாறு கூறினான். திரௌபதி சுதேச்சனையிடம், சில மாத காலம் மட்டுமே நான் இங்கு தங்குவேன், அதன் பின் நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். நான் இருக்கும் வரை உங்களுக்கு தீங்கு எதுவும் ஏற்படாது, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். கந்தர்வர்களால் இனி யாருக்கும் தீங்கு நேராது என்றாள். அதன் பின் சுதேச்சனையின் அறை தங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தாள். 13 காலம் வனவாசம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. இதனால் துரியோதனன் கலக்கம் கொண்டான். அஞ்சாத வானம் இருக்கும் பாண்டவர்களை எப்படியேனும் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு பாண்டவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் நிபந்தனையை நிறைவேற்றவில்லை என கூறி மறுபடியும் வனவாசம் அனுப்ப முடியும் என நினைத்தான். உடனே ஒற்றர்களை அழைத்து பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து வருமாறு கூறி அனுப்பினான். ஒற்றர்களால் பாண்டவர்களை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பீஷ்மர் துரியோதனனிடம், இப்பொழுது வேண்டுமானால் பாண்டவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் சூரியனைப் போல் வெளிவருவார்கள் என கூறினார். இதை கேட்டு துரியோதனன் கோபம் கொண்டான். அப்பொழுது ஒற்றன் ஒருவன் துரியோதனிடம், விராட நாட்டின் படை தளபதி கீசகன் கந்தர்வர்களின் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதால் கொல்லப்பட்டான் என்னும் செய்தியை கூறினார். கீசகனும்
மிகவும் பலம் பொருந்தியவன். அவனை பீமனால் மட்டுமே கொல்ல முடியும். அப்படியென்றால் திரௌபதியால் கீசகன் மாண்டுள்ளான் என்பதை அறிந்தான். இப்பொழுது பாண்டவர்கள் விராட நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டான்.